ஒரு கடாயில் கொஞ்சம் மேலே எண்ணெய் விட்டு கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டோம். ஜீரகத்துக்கு பதில் சோம்பு கூட சேர்த்துக்கலாம். அதோட கசகசா சேர்த்துருக்கேன். கசகசா நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்த உடனே வெள்ளைப்பூடும் இஞ்சியும் சேர்த்துருக்கோம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி வதங்கின உடனே 4-5 கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் குழம்பு பொடி, காரத்துக்கு தகுந்தா போல் குழம்பு பொடி சேர்த்துருக்கோம். குழம்பு பொடி சேர்க்கும்போது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வறுபட்டு குழம்பு வாசனை, அந்த பச்சை வாசனை போன உடனே ஒரு மிக்சியில் நான் ஆற வச்சுட்டேன். தேங்காய் துருவலை அதே கடாயில் நான் வறுக்கிறேன். அந்த குழம்பு பொடி எல்லாமே இந்த தேங்காயோட சேர்ந்து வந்துடும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. 4 பெரட்டுனா போதும். இப்படி கரம் மசாலா பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஆற வச்சு அரைக்க போகிறோம். எந்த குக்கரில் நம்ம குழம்பு வைக்க போகிறோமோ அந்த குக்கரில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் ஜீரகமும் நான் பொரிய விட்டுருக்கோம். பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு கருவேப்பிலை சேர்த்துட்டோம். அது பெரிய வெங்காயம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். நம்மளுடைய இஷ்டம்தான். நல்லா வதங்கி வந்த உடனே தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்தோன்னா 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மசிய நல்லா வேக வைப்போம். இதோட மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவி அதையும் சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துறணும். இப்போ தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிட்டோம். ஒரு 1/4 கப்பு பச்சை மொச்சையை 2 விசில் விட்டு வேக வச்சுருந்தேன். அதையும் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்த உடனேயே பச்சை மொச்சையும் சேர்த்துக்கிறலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு வேணுமான்னு பார்த்துக்கணும். நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொருள் எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி இதோட சேர்த்துறணும். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியை நல்லா கழுவி குக்கரில் இருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்தோம்ல அதோட சேர்த்துடணும். சேர்த்து ஒரு கிண்டிட்டு விசில் போட்டு 2 விசில் வரணும். 2 விசில் வந்தோடனே ப்ரெஷர் இறங்கின உடனே எடுத்திங்கன்னா நல்லா மேலே எண்ணெய் மிதக்க நின்றுட்டு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீசனில் தான் இது செய்ய முடியும். சாதத்துக்கு இட்லி தோசை கூட நல்லா இருக்கும். பச்சை மொச்சை உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி.